2026ல சிஎஸ்கே அணிக்கு வரும் குட்டி ரெய்னா. அதுவும் இந்த பதவிக்கு அணிக்குள்ள கொண்டு வரப்பட இருக்காரு. 2025 இந்த சீசன்ல சிஎஸ்கே வரலாறு காணாத அளவிற்கு மிகவும் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி புள்ளி பட்டியல்ல 10வது இடத்தை பிடித்து வெளியேறியது. ஆரம்ப கட்டத்துல சிஎஸ்கேவில் பேட்டிங் ஆர்டர் மிகவும் மோசமாகவே இருந்து வந்தது. அப்போதுல இருந்தே கடைசி வரைக்கும் சிஎஸ்கேக்காக தல தோனிக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்தாரு ரெய்னா. ஒரு டைலாக்கையும் சொல்லியிருந்தாரு. 4 நாட்கள் கழுகு வானத்துல பறக்கல அப்படின்னா புறாக்களால அந்த வானத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, மீண்டும் கழுகு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தற்போது சிஎஸ்கேவுடைய பேட்டிங் ஆர்டர் தான் மிக மோசமாகவும் இருந்தது. இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு வெளியில இருந்து சுரேஷ் ரெய்னா பார்த்தீங்கன்னா தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டு வந்தாரு. பாதி சீசனுக்கு அப்புறம் தல தோனி கேப்டன் பதவியை ஏற்ற பிறகு பேட்டிங்ல சில அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தினாரு. 4 இளம் வீரர்களை உள்ள கொண்டு வந்தாரு. அதற்கு பிறகுதான் சிஎஸ்கே பேட்டிங்ல சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தது. பவுலிங்ல கொஞ்சம் மோசமாகவும் இருந்தது. தற்போது 2026 ஐபிஎல்ல சுரேஷ் ரெய்னாவை பேட்டிங் பயிற்சியாளரா நியமித்தும் இருக்கிறது சிஎஸ்கே நிர்வாகம். இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. 2026ல தல தோனி விளையாடுவாரா அப்படிங்கிற கேள்வி இருந்தது. தல தோனி விளையாடுவது உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. சுரேஷ் ரெய்னா பேட்டிங் பயிற்சியாளராக உள்ள வரப்ப தல தோனி அங்கே இருப்பார் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான தகவல் தான். 2026ல குட்டி ரெய்னா, அதாவது தல குட்டி அப்படின்னு சொல்லப்பட சுரேஷ் ரெய்னா அணியில பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டு இருப்பது சிஎஸ்கே நிர்வாகத்திற்கும் மட்டுமல்ல ரசிகர்களும் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.